அண்ணாமலை என்கின்ற நபர் சோசியல் மீடியாவை தவிர வேறு எங்கு வேலை பார்க்கிறார்? அவர் ஏதாவது ஒரு பகுதியில பொதுக்கூட்டம் நடத்துறாரா? ஏதாவது ஒரு பகுதியில தொண்டர்களை திரட்டி பேரணி வந்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு தொகுதியில தொண்டர்களை திரட்டி எடப்பாடிக்கு பின்னாடி அணிதிரள்வோம்னு பேசியிருக்கிறாரா? மைக்க வச்சுட்டோம்னு அப்படின்னா மீடியாவுக்கு முன்னாடி ஒரு 1000 பேசுவார். எமர்ஜென்சி விண்டோவுக்கு பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா உடைச்சு வெளியே போக தெரியும். மைக்கு முன்னாடி உட்கார்ந்தா ஏதாவது வாய்க்கு வந்ததை பேச தெரியும். இவ்வளவுதான் அண்ணாமலையினுடைய அரசியல் தகுதிகள். இவர் வந்து எடப்பாடி இன்றைக்கு அதாவது நரிக்கு நல்ல கறி கிடைச்சா நாடே நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவில் நடக்கின்ற இந்த திண்டாட்டங்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு சூழலாக தெரிகிறது. அதனால அவர் வந்து அதில் குளிர் காய்வதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா செங்கோட்டையன் போன்றவர்கள் உண்மையிலேயே கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்கள். நீங்க ரொம்பலாம் வேண்டாம். செங்கோட்டையன் வந்து உயர்ந்த நோக்கத்தோடு இந்த போராட்டத்தை நடத்துகிறார். அவருடைய சீரிய நோக்கத்தை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பில்டப்லாம் நான் கொடுக்கல. செங்கோட்டையன் ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். செங்கோட்டையன் என்கின்ற நபருக்கு கீழே ஒரு 16 ஒன்றிய செயலாளர்கள் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 1000 ஓட்டு நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 16,000 ஓட்டு. 3 தொகுதியில 16,000 ஓட்டுன்றது வந்து டிசைடிங் ஃபேக்டர். கடந்த தேர்தலில் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 5000த்துக்கும் குறைவான வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானித்தது. சட்டப்பேரவை தேர்தல்ல அவ்வளவு அதிருப்திக்கு பிறகும் இந்த குறுகிய வித்தியாசம் வந்து பல தொகுதிகளில் வெற்றியை தீர்மானித்தது. எப்படி? அப்போ இந்த ஒவ்வொரு 100 ஓட்டும் முக்கியம் இல்லையா? ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர் முக்கியம் இல்லையா? ஒருத்தர் அதிருப்தியில இருக்கிறார் அப்படின்னா அந்த ஒன்றிய செயலாளருக்கு 1000 ஓட்டு இருக்குதுங்க. அந்த 1000 ஓட்டு தாங்க மினிமம் கேரண்டி. அந்த 1000 பேரை வந்து நீங்க போனா போறான் அப்படின்னு நீங்க விட்டீங்க அப்படின்னா இப்படி பாக்கெட் பாக்கெட்டா எத்தனை பேர் வெளியே போவான்? ஒன்றிய செயலாளர் வெளியே போறதுன்றது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. அதை விடுங்க, ஒன்றிய செயலாளர் விடுங்க, நகர செயலாளர் எடுத்துக்கங்க. தலைக்கு 5000 ஓட்டு கணக்கு பண்ணுங்க ஒரு நகர செயலாளருக்கு. அது கூட வகை இல்லை அப்படின்னா ஒரு நகர செயலாளரா தேர்வாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஏதோ போகஸ் போஸ்டிங்கா இருக்கும். 5000 ஓட்டு திரட்ட வக்கு இல்லாம ஒரு நகர செயலாளர் வந்திருக்க முடியாது. உறுப்பினர்களை தாண்டிய செல்வாக்கு அவருக்கு இருந்திருக்கணும். அதனாலதான் அவர் போஸ்டிங் வந்திருக்கிறாரு. அப்போ இவங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு யாருமே இல்லாம யாருக்கு சிவாஜி கட்சி நடத்துறீங்க அப்படின்ற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய லெவல் இருக்கு. கொங்கு மண்டலத்துக்கு போறீங்க, செங்கோட்டையன் ஒண்ணும் நீங்க நல்ல தலைவரா நடந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா சிம்பிள். விரோதமா இருக்கிறவங்கள ரொம்ப பக்கத்துல வச்சுக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமா சாமானியமா ரோட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேசக்கூடிய ஒரு வசனம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு மண்டையில் ஏறுகிறதா இல்லையா அப்படின்றதே புரியல. செங்கோட்டையன் அதிருப்தியில சுத்துறாரா? கூப்பிடுங்க.